உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவின்படி காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டு மேட்டூர் அணைக்கு நீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மேட்டூர் அணையின் நீரிருப்பு நிலவரங்களை விரிவாக பார்க்க இருக்கிறோம். காவிரியில் இருந்து கர்நாடகம் திறக்கும் தண்ணீரால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 81.69 அடியாகவும் நீர் இருப்பு 43.69 டிஎம்சி ஆகவும் உள்ளது. வினாடிக்கு 15,636 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,250 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு குறைவாக இருப்பதாலும் நீர்வரத்து தொடர்ந்து 15,000 கன அடிக்கு குறையாமல் வந்து கொண்டிருப்பதாலும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நாள் ஒன்றுக்கு 1.25 அடி அளவுக்கு உயர்ந்து வருகிறது. கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரின் மூலமாக 13.50 டிஎம்சி அளவுக்கு கூடுதலாக தண்ணீர் கிடைக்க வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது உள்ள நீர் இருப்பு மற்றும் கூடுதலாக கிடைக்கக்கூடிய 13 டிஎம்சியை சேர்த்தால் மொத்தம் 50 டிஎம்சிக்கு குறைவாகத்தான் இருக்கும். இந்த சூழலில் மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதை எதிர்பார்த்து விவசாயிகள் காத்திருக்கின்றனர். டெல்டா மாவட்ட விவசாய பணிகளை மேற்கொள்வதற்கு மேட்டூர் அணையில் குறைந்தபட்சம் 90 அடி அளவுக்கு தண்ணீர் இருக்க வேண்டும். தொடர்ந்து நீர்வரத்தும் இருந்தால் மட்டுமே மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மேட்டூர் அணை நீர்மட்டம் 81 அடி தாண்டி இருக்கிறது. இந்த நிலையில் டெல்டா மாவட்டத்திற்கு தண்ணீர் திறப்பது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அரசுக்கு அறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த அறிக்கையை அரசு ஆலோசித்த பிறகு டெல்டா மாவட்ட விவசாயத்திற்கு மேட்டூர் அணை திறக்கும் தேதியை விரைவில் அறிவிக்கும் என டெல்டா மாவட்ட விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். புதிய தலைமுறை செய்திக்காக மேட்டூரிலிருந்து பாலகிருஷ்ணன்.